நீங்க வார்ம் அப்பும் பண்ணிடுறீங்க, வார்ம் அப் முடிச்சுட்டு ஒர்க் அவுட்டும் பண்ணிடுறீங்க. ஆனா எப்படி வார்ம் டவுன் பண்ணணும்னு தெரியலையா? இந்த வீடியோல சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஒரு இன்டென்ஸான புஷ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு எப்படி வார்ம் டவுன் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. காலிஸ்தானிக் அண்ட் ஒர்க் அவுட் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு சூர்யா காலிஸ்தானிக் ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களோட ரியர் டெல்ட் அண்ட் அப்பர் பேக்லாம் ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இந்த ஓவர் ஹெட் ப்ரெஸ் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களோட ஃப்ரண்ட் டெல்ட் வந்து ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம். லைக் பேக் சைடில் வந்துட்டு கை வச்சுட்டு அப்படியே ஃபார்வர்டில் போங்க, நல்லா ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் செஸ்ட் மசில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறக்கு ஸோ இந்த மாதிரி கையை வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு லைக் ஃபார்வர்டில் போனீங்கன்னா லைக் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இது ட்ரை பண்ணி பாருங்க. ஷோல்டருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி சைல்டு போஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்துட்டு உங்கள் ரேட் டெல்டா அண்ட் அப்பர் பேக்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும். ரெகுலராக அதையும் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி அந்த எக்யூப்மெண்ட் டச் பண்ணோம்ல, ஸோ அதில் பேக் சைடில் வச்சு நீங்கள் ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா இதுவுமே லைக் ஃப்ரண்ட் டெல்ட் வந்து நல்லா ஃபீல் ஆகும். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிரவுண்டில் ட்ரைசெப்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறக்காங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் ட்ரைசெப்ஸ் அண்ட் ஷோல்டர் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் ஆகும். வார்ம் டவுன் எல்லாமே வந்துட்டு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பாடியை கூல் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வார்ம் அப் எல்லாமே டைனமிக் ஸ்ட்ரெச்சஸாக வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்கள் பாடி ஹீட் பண்ணி வார்ம் அப்க்கு யூஸ் ஆகும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.